ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே ஷேர் மார்க்கெட்டை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். பட் அது எங்கே போய் நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க முடியும், A to Z ஷேர் மார்க்கெட்டை பற்றி கம்ப்ளீட்டாக நமக்கு புரிகிற மாதிரி எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றியும் ஃபினான்ஸ் பற்றியும் கம்ப்ளீட்டான நாலேஜ் கொடுக்க முடியும் நம்மளால். ஸோ நம்மளோட வீடியோஸ் அடுத்தடுத்து அப்படி தான் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டோட ரொம்ப பேசிக்கான விஷயம். முதல்ல ஷேர்னா என்ன, இந்த ஷேர்ஸ் வந்து கம்பெனி ஏன் இஷ்யூ பண்ணுறாங்க, இந்த ஷேர்ஸ் வந்து எப்படி உருவாகுது, அப்படி உருவாகின ஷேர்ஸ் வந்து நமக்கு எப்படி நம்ம கையில் கிடைக்குது அப்படிங்கிற அந்த ஹோல் ப்ராசஸை நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாகவே ஷேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு ஓனர் இருப்பாங்க. அந்த ஓனருக்கு அந்த கம்பெனியில் 100% ஓனர்ஷிப் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அவரோட ஓனர்ஷிப் அப்படிங்கிறத அவர் சின்ன சின்ன பார்ட்ஸாக டிவைட் பண்ணி சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரித்து அந்த பார்ட்ஸை அவர் பப்ளிக்கு விற்று அது மூலயமா அவர் பணத்தை ஜென்ரேட் பண்ணாருன்னா அந்த பார்ட்ஸோட பேரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஷேர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அவரோட கம்பெனியோட ஓனர்ஷிப்பை அவர் ஷேர்ஸாக விற்று அது மூலயமா பணம் ஜென்ரேட் பண்ணுறாரு. அப்படி ஜென்ரேட் பண்ணுற பணத்தை வச்சு அவரோட பிஸ்னஸை அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை க்ரோ பண்ணுறதுக்காகவோ இல்லை புதுசாக ஒரு டெக்னாலஜியை வந்து அவரோட பிஸ்னஸில் அவர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற கடனை வந்து அவர் அடைக்கிறதுக்காகவோ அந்த பணத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இந்த கம்பெனிஸ் இந்த ஷேர்ஸ் உருவாக்குறாங்க, இந்த ஷேர்ஸ் மூலயமா அவங்க பணத்தை ஜென்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு காசு வேணும்னா டைரெக்டாக ஒரு பேங்க்கில் போயிட்டு அவங்க லோன் எடுக்கலாம்ல அப்படின்னா, ஜென்ரலாக அவங்க பேங்க்கில் லோன் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க பே பண்ணி ஆகணும். இதுவே வந்து அவங்க ஷேர்ஸ் மூலயமா அவங்க பணத்தை ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஓனர்ஷிப்பை அந்த டைமில் அவங்க அதை கொடுத்து அது மூலயமா அவங்க பணத்தை ஜென்ரேட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ இப்போ ஷேர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஷேர்ஸ் வந்து எதனால் கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, அதனால் கம்பெனிஸ்க்கு என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஷேர்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஜென்ரலாகவே ஒரு கம்பெனியை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு சார்ட்டர்னு ஒன்று இருக்குங்க. இந்த சார்ட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு எப்படி பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அதே மாதிரி கம்பெனிக்கு பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் அந்த சார்ட்டர்னு சொல்லுவாங்க, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி நம்ம பேர், நம்ம டேட் ஆஃப் பர்த், நம்ம அப்பா பேர், ஊர் எல்லாமே இருக்கும், அதே மாதிரி அந்த சார்ட்டரில் அந்த கம்பெனியோட பேர், அந்த கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, அந்த கம்பெனி என்ன பர்பஸ்க்காக அந்த கம்பெனி இருக்குது, அதோட விஷன் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் அந்த சார்ட்டரில் இருக்குங்க. அதே மாதிரி அந்த சார்ட்டரில் அத்தரைஸ்டு ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கும். இந்த அத்தரைஸ்டு ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த அத்தரைஸ்டு ஷேர்ஸ் அளவுக்கு தான் அவங்க இஷ்யூ பண்ணணும். இதை தாண்டி அவங்க ஒரு ஷேர் அதிகமாக இஷ்யூ பண்ணாலும் அது வந்து இல்லீகல் அப்படிங்கிறது தான் இந்த அத்தரைஸ்டு ஷேர்ஸ். ஸோ அந்த சார்ட்டரில் அத்தரைஸ்டு ஷேர் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த கம்பெனியால் ஃப்யூச்சரில் பண தேவை இருக்கும் போது அவங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு விஷயம். ஸோ இந்த அத்தரைஸ்டு ஷேர்ஸை அவங்க மாற்றிக்கலாம். பட் அப்படி மாற்றணும் அப்படின்னா அதுக்கு அவங்க சில விஷயங்களை பண்ணணும். ஷேர் ஹோல்டரை கூப்பிட்டு ஷேர் ஹோல்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி போர்ட் ஆஃப் மீட்டிங் வச்சு அதுக்கப்புறம் அதை ஃபைனலைஸ் பண்ணி அதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபைல்ஸ் அனுப்பணும். இதை மாதிரி எல்லாமே அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் தான் அவங்களால அதை மாற்ற முடியும். ஸோ அப்படி அந்த அத்தரைஸ்டு ஷேர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த அத்தரைஸ்டு ஷேர்ஸை ஒன்ஸ் அவங்க அத்தரைஸ்டு ஷேர்ஸை சார்ட்டரில் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கம்பெனியில் எப்போ அவங்களுக்கு பண தேவை இருக்கோ, எப்போ ஷேர்ஸ் மூலயமா அவங்க பணம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ அவங்க அந்த அத்தரைஸ்டு ஷேருக்குள்ளார வந்து அந்த இஷ்யூடு ஷேர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு 1000 அத்தரைஸ்டு ஷேர்ஸ் வந்து என் கம்பெனியில் இருக்குது, என் கம்பெனியோட சார்ட்டரில் இருக்குது அப்படின்னா நான் எனக்கு எப்போ பண தேவை இருக்கோ அப்போ நான் போயிட்டு ஒரு போர்ட் மீட்டிங் வச்சு அந்த போர்ட் மீட்டிங்கில் எல்லாருமே டிசைட் பண்ணி சரி ஓகே இப்போதைக்கு நம்மளோட இவ்வளோ பண தேவைக்கு நம்ம ஒரு 800 ஷேர் வந்து இஷ்யூ பண்ணால் போதும் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்கங்க. ஸோ அத்தரைஸ்டு ஷேர்ஸ் வந்து இப்போ இஷ்யூடு ஷேர்ஸாக மாறிடுச்சு. இப்போ இஷ்யூ பண்ண ஷேர்ஸை வந்து அவங்க கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ்க்கு, அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு சொல்லிட்டு அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. ப்ரொமோட்டர்ஸ்க்கான ஷேர்ஸ் வந்து ப்ரொமோட்டர் ஷேர்ஸ்னு சொல்லுவோம். இதுவே வந்து எம்ப்ளாயீஸ்க்காக அவங்க சில ஷேர்ஸை ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. பட் அந்த ஷேர்ஸ் வந்து உடனே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த எம்ப்ளாயி ரொம்ப லாயலாக இருக்காங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி ESOP அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷேர்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கான ஷேர்ஸும் வந்து அவங்களுக்கு ஒரு லாக்அப் பீரியட் இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஒரு ஷேர்ஸை வாங்கி விற்கிறோமோ அது மாதிரி ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸை அவங்களால விற்க முடியாது. அவங்களுக்கு ஒரு லாக்இன் பீரியட் இருக்கும். அந்த லாக்இன் பீரியடுக்கு
மேலே தான் அவங்களால அந்த ஷேர்ஸ் வந்து விற்க முடியும். ஸோ இஷ்யூடு ஷேர்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸாக மாறும். இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸில் வந்து அவங்க கொஞ்சம் ஷேர்ஸை வந்து அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ்க்கு அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வச்சுட்டு மிச்ச ஷேர்ஸ் வந்து அவங்க பப்ளிக் கொடுப்பாங்க. இங்கே பப்ளிக் அப்படிங்கும் போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெண்டுமே வரும். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுங்கிறது நீங்கள் நான் எல்லாமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். இன்ஸ்டிடியூஷன்ஸுங்கிறது இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்கிற இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸுங்க. ஸோ இப்படி தான் உங்கள் ஷேர்ஸ் வந்து ஒரு அத்தரைஸ்டு ஷேர்ஸ்லேருந்து இஷ்யூடு ஷேர்ஸாக மாறி இஷ்யூடு ஷேர்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸாக மாறும். ஓகேங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஷேர்ஸு, நமக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெலாம் கொடுக்குற ஷேர்ஸ் வந்து ஃப்ளோட் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுவே வந்து கம்பெனிக்கு இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ்க்கும் அண்ட் கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கும் அவங்க ரிசர்வ் பண்ணுற ஷேர்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஷேர்ஸு இல்லை லாக்அப் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த ஷேர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனியில் அவங்களுக்கு ஒரு எக்ஸஸான கேஷ் வந்துடுச்சு. ஸோ அந்த கேஷ் வச்சு அவங்க அந்த ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக இந்த பைபேக் ஷேர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய ஷேர்ஸ் அவங்க வாங்கிட்டாங்கன்னா என்ன ஆகும், அப்போ கம்பெனியோட டிமாண்டை வந்து அவங்க அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ டிமாண்டை அதிகப்படுத்தும் போது அந்த கம்பெனி வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இது மூலயமா அவங்க ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ணுவாங்க. இந்த பைபேக் பண்ணுற ஷேர்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரெஷரி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ ஒரு ஷேர் வந்து அவங்களோட சார்ட்டரில் அத்தரைஸ்டாக இருக்குது. அது வந்து அவங்க போர்ட் மீட்டிங் வச்சு இஷ்யூடு ஷேர்ஸாக மாற்றுறாங்க. அந்த இஷ்யூடு ஷேர்ஸ் வந்து அடுத்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸாக மாறுது. அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து ப்ரொமோட்டர் ஷேர்னு நம்ம ஒன்று சொல்லலாம். அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸில் ஒரு சில பகுதியை வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஷேர், அதாவது ஃப்ளோட் ஷேர்ஸாகவும் நமக்கு கொடுக்குறாங்க. இல்லை ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ்னு சொல்லலாம் அது. ஓகேங்களா? அப்படி கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் கொஞ்ச நாள் கழித்து அவங்க சில ஷேர்ஸை பைபேக் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம ட்ரெஷரி ஷேர்ஸ்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா, இஷ்யூடு ஷேர்ஸ் மைனஸ் ட்ரெஷரி ஷேர்ஸ் தான் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை வச்சு தான் ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ஒரு லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த கம்பெனி ஸ்மால் கேப்பு, லார்ஜ் கேப்லாம் எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்கன்னா இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பற்றி தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன, ஒரு கம்பெனியோட லார்ஜ் கேப், மிட் கேப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு மேலே இருந்தால் அது லார்ஜ் கேப்பு, எந்த அளவுக்குள்ளே இருந்தால் அது மிட் கேப்பு, ஸ்மால் கேப் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லார்ஜ் கேப் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அந்த கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகேங்களா? அன்டில் தென் தேங்க்யூ.